வெல்கம் டு ஜூசி கிச்சன். நம்ம இன்னைக்கு சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். துவரம் பருப்பு இந்த டம்ளர் எனக்கு கரெக்டாக 200 கிராம் பிடிக்கும். நான் ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன். நம்ம இதை கழுவி தண்ணியில் போட்டுடலாம். பருப்பு வேகிறதுக்கு பருப்புக்கு நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம பருப்பை போட்டுடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். பருப்பு வேகிறப்பவே மஞ்சத்தூள் போட்டுடணும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வேகட்டும் பருப்பு. இப்போ நம்ம தேவையான காய்கறிலாம் அறுக்க போகிறோம். இப்போ முருங்கைக்காய் அறுத்துக்கலாம். கூடவே உருளைக்கிழங்கும் கத்திரிக்காவும் வறுத்துக்கலாம். இப்ப பருப்பு வெந்துருச்சுன்னு பாத்துடலாம். பருப்பு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வெந்திருந்தா போதும். ஃபுல்லா வேக விட்டோம்னா சாம்பார் மாதிரி மண்ணு மாதிரி ஆயிடும். இந்த அளவுக்கு வெந்திருந்ததுன்னா நம்ம காயெல்லாம் போடும்போது கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம காயை போட்டுடலாம். இப்ப நான் முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் போடுறேன். அது ஒரு கொதி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா கத்திரிக்காய் போட்டுக்கலாம். முன்னாடியே கத்திரிக்காய் போட்டுட்டோம்னா கத்திரிக்காய் எல்லாம் வெந்து அதை இதோட சேர்ந்துடும், ரொம்ப வெந்து போயிடும். அதனால எப்பவும் இது முருங்காவும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் நம்ம போடணும். அப்புறமா தான் கத்திரிக்காய் போடணும். நம்ம அந்த காயெல்லாம் வேகிற அந்த கேப்லயே நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயமும் உளிச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்காக. கூடவே நம்ம ஒரு 4 தக்காளி, பெரிய பெரிய தக்காளியாக தான் எடுத்துருக்கேன், கழுவி ஒரு 4 தக்காளி அறுத்து வச்சுக்கலாம். இது தக்காளி நம்ம வீட்லயே நான் தோட்டம் வச்சிருக்கேன், அதுலயே விளைஞ்சது. அதனால பார்க்கறக்கே உங்களுக்கே தெரியும், நல்லா ரெட்டிஷா இருக்கும். கத்திரிக்காய், முருங்கை எல்லாமே நம்ம வீட்டில் தோட்டத்தில் விளைஞ்சது தான். தக்காளி 4 எடுத்திருக்கேன். புளிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் புளி சேர்த்துப்பேன், அதனால தான் 4 எடுத்திருக்கேன். புளி சேர்த்த மாட்டோம், நாங்கள் வெறும் தக்காளி மட்டும் தான் சாம்பார் போடுவோம்னு சொல்கிறவங்க நீங்கள் ஒரு 5 தக்காளி 6 தக்காளி கூட போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம சாம்பார் காயெல்லாம் போட்டுட்டோம். அந்த சைடில் அது வேகட்டும். நம்ம இந்த சைடில் தாளிப்பு ரெடி பண்ணலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினோன்னையும் சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வணங்கட்டும். அப்போதான் நல்லா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும், அப்புறமா தான் நம்ம சாம்பார் பொடி ஆட் பண்ணணும். அதனால தக்காளி நல்லா வேகட்டும். பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா தூள் தனியா சவத்தனி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இல்லையா? இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பை. சாம்பார் பொடி நான் ஒரு 4 ஸ்பூன் போடுறேன். மிளகா பொடி ஒரு ஸ்பூன் போடுறேன். காரமாக சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டா போதும். நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம மஞ்சத்தூள் ஏற்கனவே பருப்பு போடும் போதே போட்டுட்டோம் இல்லையா? அதனால நம்ம இது மட்டும் இதில் சேர்த்துக்கிட்டா போதும். நல்லா வதக்கணும். இப்போ நம்ம நல்லா வதக்கிட்டோம். இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம சாம்பார்ல போட்டுடலாம். இப்போ நல்லா காயெல்லாம் கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா? இந்த ஸ்டேஜில் நம்ம வணக்கின இந்த இது எல்லாத்தையும் போட்டுடலாம்.
போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்கட்டும். அப்படியே புளிக்கரைசலையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். இப்போ புளிக்கரைசலை ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம சாம்பாருக்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். வரிசட்டி ஆன் பண்ணி கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமா போதும் எண்ணெய். எண்ணெய் காஞ்சோன்னையும் கடுகும் உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா வெடிச்சோன்னையும் கருவேப்பிலை போடணும். இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி. தூக்கி நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சாம்பாரும் ரெடி. பார்த்தீங்கனாலே தெரியும், காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. உருங்கெல்லாம் பாருங்கள் அப்படியே உடஞ்சிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பு எடுத்து இதில் ஊற்றிடலாம். நம்ம டேஸ்டியான சாம்பார் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.